இவதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? ரோகிணி. ஹலோ. நானே உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே என்ன கூப்பிட்ட. கௌதம், என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே என் கைய மீறி நடக்கிற மாதிரி தோணுது கௌதம். எங்க நான் உங்களை இழந்துடுவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன் ரோகிணி இப்படி எல்லாம் பேசுற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ கௌதம், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. எங்க நான் சொல்ல வேண்டிய நேரத்துல உங்களை பத்தி என் பெரிய அண்ணன் கிட்டயும் அண்ணன் சொல்லாம விட்டு உங்களை ஒரேடியா இழந்துட்டு வேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். இல்ல ரோகிணி, நீ என்ன இழந்தாலும் நான் உன்னை இழக்கவே மாட்டேன். நேத்து நான் சொன்ன மாதிரி உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். உன் வீட்டுல இப்போ உன் கல்யாணத்துக்காக என்ன ஏற்பாடு வேணா நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறது நான் தான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ ரோகிணி. இது வரைக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ காதல் தோத்து போயிருக்கலாம். இதுக்கப்புறமாவும் எத்தனையோ காதல் தோத்து போலாம். ஆனா நம்ம காதல் தோத்து போகாது ரோகிணி. ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா காதலிச்ச நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறோம். உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, உனக்கு அதெல்லாம் பிடிச்ச மாதிரி நடந்துக்க. உனக்கு சம்மதம் இருக்கிற மாதிரி நடி. இங்க பாரு, உனக்கு நான் இருக்கிற யார்கிட்ட பேசிட்டு இருக்க கௌதம்? சொல்லு. வேற யார்கிட்டமா? உங்க மருமக கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் கௌதம், இப்பவே 2 பேரும் மணிக்கணக்கா பேசி தீத்துட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன பேசுவீங்க? சரி சரி கொடு, நானும் என் மருமக கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு தரேன். ஐயோ அம்மா. ஏ குடுறா. அம்மா ஒரு நிமிஷம். அம்மா என்னம்மா நீங்க? அவளே இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணா. இன்னும் 2 வார்த்தை கூட பேசல. அதுக்குள்ள நீங்க கேட்டா எப்படிமா? அதெல்லாம் நான் தரமாட்டேன். போங்க, நீங்க உங்க போன்ல இருந்து பேசிக்கங்க. அம்மா கிட்டே இப்படி சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? சரி, நான் உன்னை ஒன்னும் தொந்தரவு பண்ணல. செல் உன் கையிலே இருக்கட்டும், சரியா? என் மருமக கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஓகே? மருமகளே, நாளைக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும், மறந்துடாத. உன் அம்மா அப்பா கிட்ட ஞாபகப்படுத்து. முகூர்த்த புடவையா? அப்புறம் அது போதுமா, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. சரிடா சரிடா சரி, பேசு, நல்லா பேசு. இப்ப பேசினாதான் உண்டு. Thank God, நம்ம எப்படி தப்பிச்சிட்டோம். என்ன என்ன கௌதம், உங்க அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. கௌதம் சொல்லுங்க, ஏன் பேசாம இருக்கீங்க? என்ன மருமகளேங்கறாங்க, நாளைக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும்ங்கறாங்க. அங்க என்னதான் நடக்குது? ரோகிணி, கௌதம் சொல்லுங்க. கௌதம், ஏன் கௌதம் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. ஏன் வீட்டுலதான் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குன்னா உங்க வீட்டுல அதுக்கு மேல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு போல இருக்கே. என்ன கௌதம் சொல்லுங்க. ஐயோ ரோகிணி, எங்க வீட்டுல ஒண்ணுமே நடக்கல. எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எப்பவுமே அப்படிதான். நான் யார்கிட்டயாவது போன்ல பேசினாலே செல்ல வாங்கி இப்படிதான் ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ அதை அப்படியே உண்மை நினைச்சிட்டியா? என்ன ரோகிணி, நீ என்ன சந்தேகப்படலாமா? நான் வாழ்றதே உனக்காக தான். அக்கா அக்கா என்ன பண்ற? ரோகிணி அக்கா, கதவை தர. யாரோ உன்னை கூப்பிடுறாங்க போல இருக்கு ரோகிணி. ஆமா கௌதம், என் தங்கச்சி தான் கூப்பிடுறா.